காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலே திரும்பவும் நாங்கள் பரபரப்பாக எங்களுடைய மட்டத்தில் மக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியில பரபரப்பா இருக்கான்னு சரி அப்ப விட்டுருவோம் வேண்டாம். அரசியல்வாதிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று கூறுவோர் பொது அமைப்புகள் அரசியல் களம் என்று வரைகளும் நான் நினைக்கிறேன் இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயம் அரசியல்வாதிகளோ அரசியல் கட்சிகள் என்ற மட்டத்தை தாண்டி சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அல்லது சிவில் அமைப்புகள் மத்தியில தான் உண்மையா பேசப்படுது. எங்களுடைய நீங்களும் திரும்ப பொதுமைப்படுத்திருக்கீங்க அது அப்படி இல்ல அந்த என்று சொல்றேன். பொதுவாக சிவில் அமைப்புகள் 32 பிளஸ் 14 ஏன் சொல்றேன்னு சொன்னா எங்களுக்கு இதுக்கான வரக்கூடிய விமர்சனங்கள் அல்லது அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுகள் மாதிரி கதைக்கு காக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னு சொன்னா அரசியல்வாதிகள் ஒன்றும் இதை பற்றி அலட்டி கொண்டதா இல்ல. ஆனா அதை தாண்டின அந்த மட்ட இது கொஞ்சம் பரவரும் உங்களுக்கு எல்லாம் வெயிட் கொடுத்தா அரசியல்வாதிகள் பயந்துது. ஓகே, ஆனபடியால இது உண்மையா ஒரு கதைக்க வேண்டிய விஷயமாகவும் ஏன்னா நாளுக்கு நாள் சேஞ்சஸ் நாங்க இல்ல நடைமுறையில இல்லாட்டி அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ்ல சேஞ்ச் வந்தாலும் பரவாயில்ல, கன்செப்ட்லயே சேஞ்ச். என்ன செய்ய போறோம் என்ன செய்ய ஒரு நிலைமை இன்னும் ஒரு சரியான ஒரு வடிவத்தை என்றதுதான் ஒரு பெரிய பிரச்சனையான இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர்களும் இப்ப அதுக்கு ஆறத பற்றி கேட்கலாம் இல்லாட்டி ஆறட்டா கேட்கலாம். இது ரெண்டுமே குழப்பம் இருக்காங்க. எங்களுக்கு இப்ப நாங்கள் மக்கள்கிட்ட இதை பற்றி கதைக்கிறோம் இல்லாட்டி இதுண்ட ஃபீட்பேக்ஸ் இல்லாட்டி இதுண்ட ஃபாலோஅப்ஸ் தொடர்பான இதுகளுக்கு எங்களுக்கு இப்ப சில கிளாரிபிகேஷன் செய்யறதுக்கு யார்கிட்ட செய்யலாம் என்ற ஒரு அத பத்திதான் இன்னைக்கு பேசுறதுக்கு இருக்கிறோம். என்னன்னா இப்ப நாங்க போன எபிசோட்ல பேசினாங்க இந்த விஷயம் பேசும்போது பொது வேட்பாளர் சம்பந்தமா பேசுற இந்த ஏப்ரல் 30 குழுவுக்குள்ளேயே ஒரு குளறுபடி தன்மை இருக்குது, ஒரு தெளிவட்ட நிலைமை இருக்கு, ஒரு குழப்பமான நிலைமை இருக்குது என்றதை பற்றி பேசினாங்க. அப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினாங்க. என்னன்னா வெளிப்படைத்தன்மையோட நடந்து கொண்டால் மட்டும்தான் இந்த விஷயம் என்ன இது அரசியல்வாதிகள் மாதிரி இல்ல, இது ஒரு பொது அமைப்புகள் அல்லது இது சார்ந்தவர்கள் ஒரு பகுதியினரா இருந்தா கூட அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகள் முழுக்க வெளிப்படையோட இருந்தால்தான் இருக்கலாம். ஆனா அந்த வெளிப்படைத்தன்மை இருக்குதா என்று கேட்டவன்டா இந்த ஞாயிற்றுக்கிழமை நிலாந்தன் எழுதி இருக்கக்கூடிய கட்டுரைய பார்த்தமா இருந்தா அதுல அதனுடைய தலைப்பே என்ன சொல்லுதுண்டா தமிழ் பொது வேட்பாளர் ஏன் இவ்வளவு வன்மம் என்றதுலதான் தொடங்குது. ஓகே, யாருக்கு வன்மம் என்று கேட்கினோம்? அது எதிர்க்கிற எல்லாரும் வன்மத்தோட தான் பேசினோம் என்ற மாதிரிதான். அதாவது இன்க்ளூடிங் நாங்களும் கேள்வி கேட்கிறோம் தான், எதிர்க்கிறோமோ இல்லையோ, ஆனா இவர்கள் செய்யறத பத்தி கேள்வி கேட்கிறோம் தான். கேள்வி கேட்டா எங்களுக்கும் வன்மத்தோட தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம் என்ற மாதிரிதான் அவர்கள் அந்த கட்டுரை இருக்குது. சரி, முக்கியமானது என்னன்னா நாங்கள் எங்களோட ஒவ்வொரு இதுக்கு முன்னுக்கும் ஒரு டிஸ்கிளைமர் ஒன்று போடணும்னு நினைக்கிறேன். நாங்கள் எதிர்க்க இல்ல நீங்க விரும்பினா நீங்க பொது வேட்பாளர் எடுத்துக்கோ, நாங்க அதுக்கு எதிர்த்தெல்லாம் ஒன்றும் கேள்வி கேட்போம். எங்களுக்கு வர்ற கேள்விகள் இதுகள் எல்லாத்தையும் கேட்போம். அது நியாயம் பட்டா ஜனகம் அதை எடுத்துக்கொள்ளும், பட் அந்த கட்டுரை ஏன் நிலாந்தன் என்று கேட்டா நிலாந்தன் இந்த செயற்பாட்டினுடைய ஒரு முக்கியமான ஆள். சரிதானே, அவர் தான் எழுத்து வடிவங்கள்ல இப்ப வரைக்கும் அதுக்குள்ள இருந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆள். சரிதானே, நாங்க போன முறை ஒரு 2 எபிசோடா அவருடைய கட்டுரைய இதுக்கு முதல் ஞாயிறுல வந்த கட்டுரையை வச்சு கொண்டுதான் நிறைய அலசி இருக்கு. எங்களுக்கு வேற இந்த ஏப்ரல் 30 அமைப்பின் தொடர்பான நாங்கள் கதைக்கிறது எங்களுக்கு வேற எந்த டாக்குமெண்ட் ஆவணங்களும் இல்ல, ஒன்றுமே இல்ல. இவர் எழுதுறதுதான் உள்ள இருந்து எழுதப்படுற ஒருத்தராக சொல்லப்படுற விஷயங்களா இருக்கு. மற்றவர்கள் வாயால சொல்றது வேற மாதிரி இருக்கும். மற்றது நீ அதை எடுக்கலான்னு அது சில நேரம் மாறி சொல்லிட்டேன் அப்படி இப்படி என்று கூட அவர்கள் சொல்லலாம். இது அப்படி இல்லதான். அப்ப நாங்கள் போன முறையே பேசினாங்கள் மே 4ஆம் தேதி கூட்டம் பற்றி ஒரு குழப்பகரமான நிலை இருக்குது. அது அந்த மே 30 கூட்டத்தின் ஏப்ரல் 30 கூட்டத்தினுடைய ஒபிஷியலான தொடர்ச்சி அல்ல என்ற மாதிரி உள்ள குழப்பம் இருக்குதுன்னு பேசினாங்க. இந்த விஷயம் அவருக்கும் தெரியும்.
ஓகே, நிலாந்தனுக்கு தெரியும். ஏன்னா 2 கூட்டத்திலயும் அவர் இருந்தவர். சரிதானே. ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டுரையில, அவருடைய கட்டுரையில அதை பத்தி எந்த கருத்தும் இல்லை. அதாவது மே 4ஆம் தேதி கூட்டத்தை பத்தி எதுவும் இல்லை, சத்தமே இல்லை. மே 4 கூட்டம் ஏப்ரல் 30 கூட்டத்தின் தொடர்ச்சியா இல்லையான்றத பற்றியோ எதுவும் இல்லை. சரிதானே. இந்த கட்டுரை வெறுமனே என்னதை பற்றி பேசுதுன்னா, தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்றவர்கள் யார், அவர்களுக்கு பின்னாலான சதி கோட்பாடு என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த கட்டுரை முழுக்க பேசுது. சரிதானே. நான் வேணுமெண்டா அந்த சில விஷயங்களை வாசிச்சு காட்டலாம்னு நினைக்கிறோம். இப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த கட்டுரையோட தொடக்கத்திலே என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எழுதுறோம், பேசுறோம், அதுகளை எல்லாம் உண்மையில இந்த இப்படி விமர்சிக்கிறவர்கள், யூடியூபர்ஸ் அல்ல எங்களை மாதிரி அரட்டை அடிக்கிறார்கள் அல்லது எழுதுறவர்கள், பத்திரிகையிலேயே எழுதக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் நாங்கள் எழுதுறத வாசிக்கணுமா, நாங்கள் சொல்ற பேட்டிகள் கொடுக்குறோம் அதுகளை எல்லாம் பார்க்கணுமா என்றது தெரியல. முந்தியே இப்படி கேட்டிருக்கிறாராம், நீங்க எழுதுறதுகளை இங்க இருக்கிறாரும் வாசிக்கணுமா உண்டு. யாரோ ஒரு ராஜதந்திரி தானே கேட்டவரா, அப்படி ஒருத்தர் கேட்டவரா, அப்படி நீங்க எழுதுறதை இங்க யாரும் வாசிக்கணுமோ, புலம்பெயர் இடங்கள்ல தேசங்கள்ல இருக்கிறாங்கலாம் வாசிக்கணும் போல இருக்கு அப்படின்னு இப்ப பார்த்தா அது உண்மை மாதிரிதான் தெரியுது அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றா தாங்கள் சொல்றதொன்னே கேட்கணும் இல்ல, தாங்கள் சொன்ன விஷயங்களை பத்தி கேட்காம ஏதோ கற்று கொண்டிருக்கணும், பொது வேட்பாளரோட உள்ள ஏதோ கதைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு பிரச்சனையா தானே. ஒபிஷியலா ஒரு டாக்குமெண்ட்டும் வரையில இல்ல, அப்படி வந்த டாக்குமெண்ட் உத்தியோகபூர்வமானதா இல்லையாண்டு கிராஸ் செக் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லாம இருக்கு. நாங்கள் இதை வச்சுக்கொண்டு நாங்களும் எங்கட எண்ணத்துல தோன்றதுதானே. ஆனா அது சதி கோட்பாடு. சரிதானே. அவர் என்ன சொல்றாருண்டா, தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான வாத பிரதிவாதங்களை பார்க்கும் பொழுது உள்ளூரில் கட்டுரைகளை வாசிப்பவர்கள் குறைவு என்றுதான் கருத வேண்டி உள்ளது. வேட்பாளரை ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் கூறும் கருத்துக்களை தொகுத்து பார்த்தால் அவர்களில் பலர் அது தொடர்பான இதுவரையிலும் வந்திருக்கக்கூடிய கட்டுரைகளை, காணொளிகளை வாசிக்கவில்லையா, கேட்கவில்லையா என்று யோசிக்க தோன்றுகிறது. ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு விடயத்தை குறித்த ஆழமான வாசிப்போ விளக்கமோ ஒன்றி கருத்து கூறுபவர்களின் தொகை அதிகரித்து வருகிறது. இந்த விடயத்தில் அரசியல் ஆர்வமுடைய வாக்காளர்கள் மட்டுமல்ல, பத்திரிகை ஆசிரியர்கள், புலமையாளர்கள், காணொளி ஊடகங்களில் கேள்விகளை கேட்பவர்கள், யூடியூப்பர்கள் என்று அனைவரும் அடங்குவர். இவர்கள் பொது வேட்பாளர் என்று ஒரு தெரிவை விளங்காமல் எழுதுகிறார்களா, அல்லது எல்லாவற்றையும் நன்கு விளங்கிக் கொண்டும் ஏதோ ஒரு சூதான அரசியல் உள்நோக்கத்தோடு யாருக்கோ தங்களுடைய விசுவாசத்தை நிரூபிப்பதற்காக எழுதுகிறார்களா? இததான் நான் சதி கோட்பாடு. நாங்க கேட்டா அது சதி கோட்பாடுன்னா, அவர்கள் கேட்கிறது அதே வர முடியும். ஓகே, அப்ப அதனால அத சொன்னேன். இங்க பத்திரிகை ஆசிரியர் 2 பேரை குறிப்பிடப்பட்டாங்க. அதுல அதாவது நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க என்றால் கோட்பாட்டோட தான் வேலை செய்றீங்க அப்படின்னு தான் அது இந்த கட்டுரை தொடக்கமே அதான். ஓகேதானே. இந்த கட்டுரையை நீ முழுசா நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். அவர் நிலாந்தன்.com என்ற வெப்சைட்லயே அது இருக்கும். அந்த கட்டுரை நீங்க தாராளமா எடுத்து வாசிச்சு பார்க்கலாம். எல்லாரும் வாசிச்சு பார்க்கணும். ஒரு தரப்பு சொல்ற கருத்துக்களை மட்டும் கேட்கறதுல தானே எல்லாரும் இது தொடர்புல வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்து கேட்டு அறியும் போதுதான் உங்களுக்கே ஒரு தெளிவு வரும். அதனால அதை வாசிச்சு பாக்குறதா நல்ல இல்ல. இதுல இப்ப எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த அந்த ஏப்ரல் 30 அமைப்பு இருக்குதானே, அந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்துற அமைப்புன்றது இன்னும் ஒரு முழுமையான அமைப்பாக்கப்பட்டு மக்கள்கிட்ட அது தொடர்பாக 2வது கிழமையிலே அதை பத்தி ஒன்றும் இல்லையே கட்டுரையிலேயே. அப்ப இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இதே இப்ப எப்படி ஒரு ஒபிஷியல் திங்கா இல்லாட்டி இவர்கள் பொது வேட்பாளர் நிறுத்துறது என்ற முடிவு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவாகவும், அதை பற்றி விமர்சிக்கிறவர்கள் ஒரு பிழையானவர்களாகவும் கொண்டு வர்றதுக்கு இதுக்குள்ள என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல. ஒவ்வொருத்தரும் தங்களோட விருப்பு வெறுப்புகளை பகிர்ந்த பொது வழியில கதைச்சால் அந்த விருப்பு வெறுப்புகளுக்கு விருப்பு வெறுப்பானவர்கள்
விருப்பம் உள்ளவர்கள் விருப்பமாக கேட்பினோம், விருப்பம் இல்லாதவர்கள் விருப்பம் இல்லைன்னு கேட்பினோம். அவர்களுக்கு எப்படி ஒரு கன்செப்ட பப்ளிக்ல பொதுமக்கள்கிட்ட முன்வைக்கிறதுக்கு உரிமை இருக்கோ, இல்லாட்டி விருப்பம் இருக்கோ, இல்லாட்டி வழி இருக்குதோ, அதே மாதிரி அதை ஆதரிச்சு மேற்கிறதுக்கு மற்ற ஆட்களுக்கு இருக்கு. அது இவர்கள் சொல்றது வாசிக்கலன்னு என்னன்னு சொல்ல முடியும்? என்ன சொன்னா இவர்கள் சொல்றதுல அவர்களுடைய தாற்பயம் படி அவர்கள் சொல்றதை ஏற்றுக்கொண்டு கேள்வி கேட்காம ஓமண்டு போனீங்கள் என்றால் நீங்கள் அறிவாளிகள், கேள்வியை கேட்டுட்டீங்கன்னா முட்டாள். அதைத்தான் இப்ப சொல்ல வேண்டாம். அதுதானே தவிர வாசிக்க எவ்வளவு கதைக்கிற எவ்வளவு பேரும் வாசிக்காமல் தான் கதைக்கிறமான்றது முதலாவது கேள்வி. அவற்றை குற்றச்சாட்டு முதலாவது குற்றச்சாட்டு. வாசிச்சால் அதுல வர்ற சந்தேகத்தை இல்லாட்டி அதுல நீங்க சொல்லுறத மறந்து கதைக்க கூடாது இல்லை தானே, அது முதலாவது. எல்லாம் அப்படி கதைக்கணும்னு சொல்லுவீங்கன்னா ஆனா கதைச்சிட்டா நீங்க சதி கோட்பாட்டுக்குள்ள வந்து அது முதலாவது. ரெண்டாவது என்னுடைய சந்தேகம் என்னன்னு சொன்னால், அப்படி நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் கன்செப்ட இப்ப இது தொடர்பாக இப்ப அந்த 14+32 குரூப்ல இருக்கிறார்கள் காய்க்கிறது நாங்கள் வாட்சிப்பட்டு தான் காய்க்கணும்னா என்ன கட்டாயம்? பொது வேட்பாளர் பொதுவானது எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் அரசியல் ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தை பற்றி காய்க்கிறோம்னு சொன்னா அந்த நிறுவனத்தின் விஷன் மிஷனை நீங்கள் பார்த்திருக்கணும், அந்த நிறுவனத்தின் வரவு செலவை பார்த்திருக்கணும், ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்த்திருக்கணும், அது தொடர்பாக விமர்சிக்க அங்க வேலை செய்யற ஆக்களை பற்றி தெரிஞ்சவர்தான் நீங்கள் விமர்சிக்கலாம். இது ஒரு பொதுவான எனக்கும் மற்றவர்களுக்கும் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டவர்களுக்கும் கலந்து கொள்ளாதவர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனை. அதை பற்றி யாரும் என்ன வியூவும் கேட்கலாம். அத இல்ல நீங்கள் கதைக்கிறது இப்படியான விஷயங்கள்ல அது ஒவ்வொரு தனி மனிதனோட தொடர்புபட்ட ஒரு விஷயம். அவனுடைய அரசியலோட அவனுடைய வாழ்க்கையோட தொடர்புபட்ட ஒரு முக்கியமான அப்ப நாங்கள் ஒரு குழு சொல்றத ஏற்றுக்கொள்ளணும், இல்லாட்டில் அதை அவையிட்ட கேட்டுட்டு தான் அதுக்கு நாங்கள் இந்த கன்செப்ட் கேட்கணும்ன்றது வந்து எனக்கு தெரியும். இந்த சிற்றறிவு கட்டின வகையில ஆரோக்கியமான அவர்கள் அப்படிதான் வழிபடுத்தப்பட்டிருக்கார்கள். அவர்களுடைய நோக்கு நிலை என்றது அப்படிதான் இருக்குது. இதுலயே அவர் என்ன சொல்றாருன்னா, அவரை இதெல்லாம் ஏன் இப்படி செய்யறீங்கன்னா பொது வேட்பாளர்ன்றத கேட்டோடனே பதட்டம் அடைஞ்சிட்டீங்க, வேலை செய்யறோம், அதனால நீங்க பதட்டம் அடைஞ்சிட்டீங்க. அந்த விஷயம் உங்களை பண்ணி போட்டுது. எல்லாருக்கும் இதை பற்றி காய்க்கக்கூடிய எல்லாரையும் பதறம் பண்ணி போட்டு, அப்படி பதறம் பண்ணினதுனாலதான் நீங்கள் எல்லாரும் இப்படி அதை பற்றி எதிர்த்து இதாண்டு கதைச்சு வன்மத்தை கக்குறீங்க. நீங்கள் யாரோ ஒரு சிங்கள வேட்பாளர்களை ஆதரிக்கிறதுக்காக இந்த பொது வேட்பாளரை எதிர்க்கிறீங்க. அதான் அவர்களுடைய சதி கோட்பாடு. அல்லது அப்படி ஆதரிக்கணும்னு சொல்லக்கூடிய தமிழ் அரசியல்வாதி யாரோ இருக்கணும், அவர்களுக்காக நீங்க அப்படி செய்வீங்க. அதான் இந்த கட்டுரை முழுக்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்னன்னா அதுதான். இந்த கிழமையில அங்க என்ன நடந்தது, பொது வேட்பாளர் விஷயத்துல என்ன நடந்தது, என்ன ஏதெல்லாம் ஒன்று ஒரு கிழமை ஆச்சுது முதல் கட்டுரை வந்து. அதனுடைய தொடர்ச்சி என்ன, சொன்ன மாதிரி மே நாள்ல நடந்த கூட்டம் என்ன, அங்க என்ன பேசப்பட்டுச்சு, அந்த நகர்வு என்ன, அதை பற்றி எல்லாம் எந்த இதுவும் இல்லை. அப்ப நீங்கள் இந்த மக்களை எப்படி வழிப்படுத்த பொறியல் என்ற கேள்வி இருக்கு. இந்த கட்டுரையினுடைய சாராம்சமா அவர் கடைசியில கொண்டு வந்து முடிக்கிறது என்னன்னா, நாங்கள் ஒரு தமிழ் தேசியத்தை கட்டமைக்கிறதுக்கு, ஒரு தேசமாக மீண்டெழுகிறதுக்கு ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்துறது பிள்ளையா அப்படின்ற மாதிரி ஒரு பரிதாபமான கேள்வியோட தான் அவர் முடிக்கிறார். இல்ல நான் நினைக்கிறேன், இப்ப நாங்கள் எங்கேயுமே அப்படி வேட்பாளர் நிறுத்துற பிள்ளைன்னு சொல்லி இல்ல, இன்னும் அதை வரவேற்று தான் காய்ச்சினாங்க. 2 எபிசோடுக்கு முதல்ல கதைக்கும் போது இந்த அரசியல்வாதிகள்ட்ட இருந்து இந்த பொது அமைப்புகள் கட்டுமானத்தை செய்கிறது என்ற வழிக்கு கொண்டு வந்திருக்கிறத நாங்கள் வரவேற்று தான் காய்ச்சிருக்காங்க. அது நல்ல ஒரு விஷயம் தான், அந்த மாற்றம் நல்லதுதான் என்றுதான் காய்ச்சிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை, நீங்க அதுக்கு பிறகு நடந்து கொள்ற அல்லது தெரிவிக்கிற கருத்துக்களை பார்க்கும் போது உண்மையில உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்குதா, அல்லது இந்த அரசியல்வாதிகளோட சேர்ந்து கொண்டு நீங்கள் ஒரு அரசியல் ஓட்டத்தை ஓடுறதுக்கான அவற்றை குற்றச்சாட்டு நாங்கள் அவைக்கு மேல வைக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு அரசியல் அந்த அஜெண்டாக்குல நீங்கள் போறீங்களா? ஏன்னா நாங்கள் அவர்களுடைய இது சம்பந்தமான காணொலி எல்லாம் பாத்துக்கேன், பல எபிசோட்ஸ்ல அதை கோட் பண்ணியே இருக்கு. இதுதானே அதுதான் சொல்ல. இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கருத்து திணிப்புக்குள்ள இங்க வரையில எந்த ஒரு இப்ப நாங்க பொதுவாக ஆதரிக்காமலே எதிர்க்காமலே என்ற மாதிரி இப்ப நடக்கிற சம்பவங்களை இல்லாட்டி விஷயங்களை இல்லாட்டி ஒரு கன்செப்ட டீகோட் பண்றது மட்டும்தான் இந்த அரட்டையினுடைய இந்த நாட்டு நடப்பினுடைய நோக்கமும் அது இவ்வளவு காலம் கொண்டு போறதும் வந்து கருத்துருவாக்கம் என்றது இல்ல. ஒரு சம்பவம் நடக்கும், அது தட்டப்பாட்டுக்கு நடக்கும்.
என்றதை தாண்டி இப்ப நாங்கள் சம்பவங்களை ஒரு திசை நோக்கிய இருக்காமல் அதுல மற்ற பக்கத்தை பற்றி சொல்றேன். அவ சொல்றதையும் சொல்றேன். அந்த இது அவரை எழுதுகிறதையும் நாங்க சொல்ல அப்படியேதான் அதுல இந்த குழப்பம் அவர்கள் பக்கத்து நியாயம் இருந்தா அதையும் சொல்றோம். பட் ஆனா அது தொடர்பா எங்களுக்கு கேள்வி இருந்தா அதையும் நாங்க முன்வைக்கிறோம். ஏன் நீங்கள் அப்படி செய்யல, என்னத்துக்காக இந்த மாதிரி ஒளிச்சு மறைச்சு விளையாடுறீங்கள் என்றது எங்களுடைய கேள்வியா இருக்கு. இல்ல மற்றது எங்களுக்கு கிளாரிபிகேஷன் போறதுக்கு ஒரு ப்ராப்பர் சேனல் இல்லாமல் அதுதான் உண்மையான பெரிய கஷ்டமான விஷயம். இப்ப நான் கடந்த முறை காய்ச்சதுக்கும் முந்தைய காய்ச்சதுக்குமே ஒரு அத்தாரிட்டி பொடின்னு சொல்லி ஒரு ஆள் இல்ல, ஒரு இது இல்லாதபடியால சேனல் இல்லாதபடியால கிளாரிபிகேஷன்ஸ்ன்றது வந்து நாங்கள் அங்கங்கே பொறுக்கப்பட்ட விஷயங்களை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் அடுத்த டெவலப்மெண்ட்ஸா பாக்குறோம். இல்ல அதையும் தாண்டி இப்ப நீங்க இது மக்களுக்காக தான் செய்யறீங்க. கண்டிப்பா மக்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க, என்ன பேசுறீங்கன்ற தெளிவு வேணும் தானே. இப்ப பாருங்க, ஒரு கிழமை ஆச்சு, நீங்க அதுக்கு இடையில ஒரு 4 நாள்ல ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறீங்க. அந்த கூட்டத்தை பற்றி நீங்க எதுவும் மக்களுக்கு சொல்லல. அது யார் வேணா நடத்திருக்கட்டும். ஆனா நீங்கள் எல்லாரும் ஒரே கேரக்டர்ஸ், ஒரே கேரக்டர்ஸ் வரை ஒரே பாத்திரங்கள்லாம் பல வகை பாகங்களை கொண்டிருக்கிறீங்க. சரிதானே? அப்படி இருக்கும்போது பல இடங்கள்ல நீங்கள் பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் என்னன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கான உரிமை மக்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க பேசவே இல்லை. அதுல வெளிப்படுத்தல் எதுவுமே இல்லை. அப்ப சதி கோட்பாடும் சந்தேகமும் வராம. சரி, இப்ப உண்மையா என்ன மூவ் நடந்திருக்கு இது தொடர்பாக அதான் தெரியாதுன்னு சொல்றேன். அதுதான் இந்த தவிர என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய ஆள் சொல்லவே இல்லை. ஏன்னா போன கிழமையில அவர் ஏப்ரல் 30 கூட்டத்தை பற்றி ஒரு பக்கம் அதுல என்ன நடந்தது, என்ன நாங்க அதுதான் அவர் சிதம்பரனாருடைய விஷயம் தொடர்பா பேசும்போது கூட எங்களுடைய இருந்தது. அதை வச்சுதான் நாங்கள் அதை பேசிடுவோம். அவர் மாறுக்கிறார், ஆனால் இவர் வந்து அவர் அதுக்குள்ள இருந்தவர் என்ற மாதிரி தான் எழுதி இருக்கிறார். அவரை சேர்ந்துதான் அந்த முடிவு எடுத்த மாதிரி அந்த கட்டுரை போகுது. ஆனால் அவர் அப்படி இல்லைன்னு சொல்றாரு. பட் இது ரெண்டுக்குமே ஆஃபிஷியலி எந்த எதிர்ப்பும் மரப்பும் இல்லை, அது தொடர்பான ஆவணங்களும் இல்லை என்ற மாதிரி காய்ச்சிருந்தாங்க. அப்படி அதுக்கு அடுத்து ஒரு இது நடந்திருக்குது, அதுலயும் ஒரு சர்ச்சை இருக்குது என்ற விஷயத்தையும் நாங்கள் போன எபிசோட்ல பேசிக்கலாம். பட் இந்த எபிசோட்ல என்ன பேச வேண்டியிருக்கிறதுனா அதுக்கு பிறகான நகர்வை பற்றியோ அல்லது இவன் மேனாள்ல என்ன நடந்ததுன்றதை பற்றியோ எதுவும் இல்லை. கூட எழுத இல்ல உண்மையா நான் நினைக்கிறேன் இது கண்டிப்பா ஏதாவது இடத்துல பதியப்படணும். என்ன சொன்னா அந்த மே 4 முடிஞ்ச பிறகு 5-6 தேதிகள் பத்திரிகைகள் ஊடகங்கள்ல வந்து இதுல தொடர்ச்சியாக இதண்டி இருக்குது. பற்றி எங்களை பொறுத்த வரைக்கும் ஊடக பரப்பிலையும் பொதுமக்களுக்கு முன்னாலேயும் இது தொடர்பான நியாயப்பாடுகளை முதலும் முன்வைச்சவர். அதே நேரம் இப்ப அடுத்தது வரைக்கும் இல்ல. அப்ப அதை பற்றி தான் நாங்க பொது வேட்பாளர் இந்த கட்டமைப்பு சம்பந்தமான கட்டுரையில ஒன்றில் அது நாங்கள் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையன்ற ஒரு வார்த்தையை பிரயோகிச்சிருந்தா கூட நாங்கள் ஓகே ஒன்றும் நடக்கல, ஏப்ரல் 30 வந்து முடிச்சுட்டு அப்படியே இருக்கணும். என்ன இப்ப இந்த நிலைப்பாட்டை வச்சோட நாங்கள் அப்படிதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஏப்ரல் 30 நாங்க எப்படி நினைச்சு கொண்டிருக்கோம், மக்கள் எப்படி நினைச்சு கொண்டிருக்கோம், தமிழரசு கட்சியின் முடிவுக்காக பார்த்து கொண்டிருக்கோம். அடுத்தடுத்த இதுகளுக்கு போயிட்டு கட்டமைப்பா மாறிட்டு பொது வேட்பாளர் வைக்கிறதா இல்லையாண்டு முடிவில் ஒரு கூட்டம் தொடங்கி நான் அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். எனக்கு தொலைபேசி எடுத்து நாங்கள் அது 30ஆம் தேதி நடந்தது, 2ஆம் தேதி எனக்கு தொலைபேசி அழைப்படுத்து, 1ஆம் தேதியும் அதே நண்பர்ல இது தொலைபேசி அழைப்பு வந்திருந்தது. நான் உண்மையா மிஸ் பண்ணிட்டேன். அப்ப அடுத்த 2ஆம் தேதி அழைச்சு நீங்கள் அந்த பத்திரிகை அந்த செய்தியை பத்திரிகையில பிரசுரிக்கல, மற்ற பத்திரிகைகள் எல்லாம் பத்திரிகைகளோட பேர் சொல்லி இந்த பத்திரிகைகள் எல்லாம் முன்பக்கத்துல தலைப்பு செய்தியா போட்டிருக்கணும். அப்ப நான் இல்ல நாங்கள் 2ஆம் பக்கத்துல செய்தி போட்டிருக்கிறோம். எங்களுடைய பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பக்கம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னா எங்களுடைய நீதி ரகசியம் இல்லை தொடர்ச்சி வர பக்கம் அதுல நாங்கள் அதுல லீட் பண்ணி இருக்கிறோம். அதோடய நாங்க மிஸ் பண்ண இல்லை என்ற அளவுக்கு ஒரு பரபரப்பாக நாங்கள் கவலைகள் இருந்தது குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருக்கீங்களா நாங்கள் சொல்றோம். விமர்சிக்கிறதுன்றது ஒரு தேவையானது கட்டாயமானது மாதிரி தான் இருக்கும். அதுதான் இப்ப இதுலயும் அவர் குற்றம் சாட்டுறாரு, பத்திரிகை ஆசிரியர்களையும் குற்றம் சாட்டுறாரு. சரிதானே? நீங்க பதட்டப்படுறீங்கன்னா நாங்கள் இதுல பதட்டப்படுறது இல்லை. ஈவன் பதட்டப்பட்டாலும் அதுல தவறு எதுவும் இல்லை. இனம் சார்ந்த ஒன்று, இனம் சார்ந்த ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதோ அல்லது பேசுறதோ கலந்துரையாடுறதோ உங்களுக்காக ரைட்ஸ் மட்டும் இல்லை. சரிதானே? நீங்க ஒரு ஒட்டுமொத்த இனமும் சார்ந்து நீங்க ஒரு குறுகிய ஒரு சின்ன தரப்பு மட்டும் ஒரு முடிவை எடுத்துட்டு போயிட்டீங்களா, எங்களுடைய அனுபவத்துல ஏற்கனவே இதைத்தான் அரசியல் கட்சிகள் செய்து எல்லாம் தவறி போச்சுது, எல்லாம் பிள்ளைன்னு நீங்க வாக்குமூலம் கொடுக்கு. அது மட்டும் இல்ல, அரசியல் கட்சிகள் மட்டும் இல்ல, ஏற்கனவே சிவில் அமைப்புகள் பொது அமைப்புகள் சேர்ந்தும்
தமிழ் தேசிய பேரவையை நடத்தியும் முடிச்சிருக்கிறீங்க. அப்ப நாங்க இப்பவும் திருப்பி அப்படி ஒண்ணு செஞ்சிட போறீங்களோ, எதையோ கொண்டே போட்டு என்ன போட்டு உடைச்சிருவீங்களோ பதட்டப்பட்டாலும் கூட அதுல கவலைப்படணும், அதை பற்றி கவனம் செலுத்தணும், அதுல அக்கறைப்படணும், 1008 கேள்வி ஈவன் சந்தேக கண் கொண்டே பார்க்கணும். அவர் அதையும் சொல்றாரு. அதனால இல்ல அரசியல் கட்சிகள்ல நம்பிக்கை இல்லை, இதுகள் எல்லாம் இல்ல, அதனாலதான் மக்கள் அதை இதண்டினம் அப்படி சந்தேக கண் கொண்டு பார்க்கணும்ன்றது அவரை ஏற்றுக்கொள்றோம். அதை எழுதி இருக்கிறார் அந்த விஷயத்தை. பட் ஆனா வேற வழி இல்லை எங்களுக்கு, சரிதானே? நாங்கள் பதட்டப்பட்டுதான் ஆகணும். ஏனென்றா நீங்க எடுக்க போற முடிவுன்றது என்னையும் பாதிக்கும், என்னுடைய சந்ததியையும் பாதிக்கும். அப்ப பதட்டப்படாம நீங்கள் இருக்கணும், நாங்கள் என்ன வேணும்னாலும் செய்வோம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அது ஒரு பரீட்சார்த்த முயற்சினா இப்பதான் நீங்க பரீட்சார்த்த முயற்சியை நிப்பாட்டுவீங்க. நீங்க போன முறையும் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக இதே இன்றைக்கு இப்ப பேசுகின்ற இதே இந்த பொது அமைப்புகள் அல்லது சிவில் சமூகம் செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லப்படுறவர்கள் அன்றைக்கு 2020 ஆண்டு தேர்தல்கள்ல இல்ல 2019 தேர்தல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முடிவுகளுக்கு எதிராக நீங்கள் தமிழ் தேசிய முன்னணியை ஆதரித்து பல கட்டுரைகள் எழுதி இருக்கிறீங்க. அவர்களுடைய கோட்பாடு தான் சரி, அந்த நிலைப்பாடுகள் தான் சரி என்ற மாதிரி எல்லாம் ஆதரித்து எழுதி இருக்கிறீங்க. அதுக்கு முதல் தேர்தலையும் கூட நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்டிருந்திருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க அந்த கட்சியிலே விட்டீங்க, கையை விட்டுட்டு திருப்பி எங்க வர்றீங்கன்னா அதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு திருப்பி வந்து நிக்கிறீங்க. அப்ப நீங்க மட்டும் சரியான முடிவுகளை தான் எடுப்பீங்கள் எப்படி நம்புறது? நீங்க அதுக்கு வேற இந்த கட்டுரையில அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, பரிசோதனை முயற்சி தான் எல்லாம். நாங்க நெறியா இல்ல, சரி அப்படி மக்கள் என்ன எலியா நெடுக பரிசோதிச்சு கொண்டே இருக்கிறதுக்கு நாங்க என்ன ஆய்வு கூட இல்லையா? அப்படி பரிசோதனை முயற்சி என்று அவரே சொல்றாருண்டா அது சந்தேகப்படுறதையும் விமர்சிக்கிறதையும் சொல்றேன். நீங்களே முடிவு இல்ல, நீங்க செய்யற சரியா? நான் சந்தேகப்படுறேன். அப்படி தவறாம போயிடக்கூடாது, நல்ல விஷயங்கள் இருக்கணும்ன்றதுனாலதான் நாங்களும் அதை பற்றி அக்கறைப்படுறோம். அதை பற்றி சில கேள்விகள் வரும்போது, சந்தேகங்கள் வரும்போது வெளிப்படுத்துறோம். நீங்க தெளிவுபடுத்துங்க இந்த விஷயங்களை. நீங்க அதை உண்மையாக நீங்கள் நேர்மையாக மக்களுக்காகத்தான் உழைக்கிறீங்கள் என்றால் எழுப்பப்படுற எல்லா கேள்விக்கும், அது சதி கோட்பாட்டு கேள்வியா கூட இருக்கட்டும், நீங்கள் நேர்மையாக பதிலளிக்க வேண்டும். இல்ல அப்படி அதை விட்டுட்டு இவன் அவன்டைய ஆள், அவன் இவன்டைய ஆள், இவர் அவருக்காக தான் அதை செய்யறார், அவர் இவருக்காக தான் செய்யறாருன்னு நீங்களே சொல்ற சதி கோட்பாட்டுக்குள்ள நீங்கள் போறதன் மூலம் இந்த பிரச்சனையை எப்பவும் தீர்க்க முடிய போறது இல்லை, உங்கள யாருக்கும் நம்பிக்கையும் வரப்போறது இல்லை. இல்ல அப்படி இல்லாட்டி கூட இப்ப சரி, நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லையா? என்ன விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லையா? நான் அந்த கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்களாத்தான் பாருங்க. இப்ப யாரும் உங்களை கையை பிடிச்சு இழுத்து கொண்டு நீங்க இந்த முயற்சியை செய்யுங்கன்னு கேட்கல. நீங்களா தன்முனைப்பா நீங்கள் வெளிவந்து நீங்க சொல்றீங்க, நாங்கள் இந்த மக்களுக்காக ஒரு முயற்சியை செய்ய போறோம். சரி செய்யுங்க. செய்தா எனக்கு 1000 கேள்வி இருக்கு, அந்த கேள்வியை நான் முன் வச்சேன்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். அப்பதான் நான் உங்களை நம்பி உங்களுக்கு பின்னால வர முடியும். இல்ல நாங்க அதுக்கு கேட்டாலே சதி கோட்பாடு நிராகரிச்சிட்டீங்களா, அப்புறம் நான் உங்களை லெசன் பண்ணணும். அதுல நான் சொல்றது மினிமம். உங்களுடைய கோபம் எனக்கு விளங்குது. நான் சொல்றது மினிமம் அப்படி என்று சொன்னா, நீங்கள் கேள்வி கேட்கிறத பதில் சொல்லணும்ன்றது ஒரு கடப்பாடு. அட்லீஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போகணும். நீங்க என்ன கேள்வி கேட்பேன்னு சண்டைக்கு வரக்கூடாது. சரி அட்லீஸ்ட் விடுங்க. சரி பண்ணவே முடியாது. இல்ல அப்படி ஒரு வேர்ஸ்ட் கேஸ் எப்பவுமே நாங்க மினிமம் ஒர்க் பண்ண வேண்டும். நம்ப முடியாது, அவைக்கு ஒர்க் ஃபோர்ஸ் இல்ல, இன்னும் ஸ்ட்ரக்சரலைஸ் ஆகலன்ற பிரச்சனைகள் இருக்கிறபடியால அவர்கள் இப்ப என்ன நீங்க எழுதுங்க, ஒருத்தரும் எழுதுங்க, திரும்ப சொல்லுங்க. அது மக்கள் அப்படித்தான், அது அப்படிதான். இந்த மக்கள் தானே நீங்க போய் நாளைக்கு பொது வேட்பாளர் ஆதரிங்கன்னு கேட்க போறீங்க. அப்ப மட்டும் நீங்க திரும்பி சொல்லதானே நீங்கள் மீட்டிங் போட்டு முடிவெடுத்து நீங்க ஒரு 2 அறிக்கை விட்டோன்னு மக்கள் போய் வாக்களிக்க போறது இல்ல தானே. அதுக்காக நீங்க வேலை செய்துதானே ஆகணும். அப்ப திரும்ப மக்கள்கிட்ட போய் அதை சொல்லித்தானே ஆகணும். அப்ப இப்ப மட்டும் என்ன கசக்குது? உண்மை இப்ப மட்டும் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? அது ஏன் சதி கோட்பாட்டுகளை கொண்டே நிறுத்துறீங்க? அது எனக்கு அப்ப நீங்க எல்லாரையும் அந்நியப்படுத்த தானே பாக்குறீங்க. நீங்க ஒற்றுமைப்படுத்துறோம்னு சொல்லி கொண்டு என்ன செய்றீங்களா? சதி கோட்பாடுன்னு சொல்லி இருக்கிறவன எல்லாரையும் பிரிச்சு சும்மா இருக்கிறவன சுமந்தனுக்கு பின்னால போக பண்றவ இல்லதானே பாக்குறீங்க? இல்ல அதுல உண்மையா இப்ப இத பற்றின கேள்விகள் வன்மத்தை கக்கிறதா இருக்குன்னு சொல்றதை தாண்டி கேள்வி கேட்கறது வன்மத்தை கக்கிற மாதிரி இருக்கு. இந்த கட்டுரைய பார்த்தா அப்படிதான் இருக்கு. நீங்க கேட்கவே கூடாது, எல்லாரும் பொத்தி கொண்டு இருக்கணும். நாங்க சொன்னா கேட்டுறோம், நீங்க கேட்டுட்டு உடனே இல்ல அது சில சமூகங்கள்கிட்ட பொருத்தமா இருக்கும். பட் எங்களை மாதிரி வடக்கு தமிழ் மக்கள்கிட்ட, யாழ்ப்பாணம்
இதுல வந்து ஜனசமூக நிலையத்துக்கு தலைவர் போட்டாலே 1000 கேள்வி கேட்கிறாங்க. ஓமா சும்மா இப்ப ரீசெண்டா நேற்று முந்தின நாள் ஒரு இது பார்த்தேன். இவங்க கொஞ்சம் இதுல இந்த கோயில் திருவிழா நடத்துற சம்பந்தமா ஒரு யூடியூப்ல 2-3 இதனால அதுல ஒரு திருவிழாவில அன்னதானம் போடுறத வச்சு ஒரு எபிசோட் செய்திருக்காங்க. அதான் தர்மகத்தாவை கேள்வி இருக்கிறாங்க அன்னதானத்தை பற்றி. அப்படி ஒரு கோயில் தர்மகத்தா தந்த கோயில என்ன செய்யணும் சொல்லி மக்கள் சொன்னா அவன் இன்வால்மெண்ட் இருக்கு. கோயில் என்ன தனிப்பட்ட சொத்து இல்ல தான். அப்ப அவன் இன்வால்மெண்ட் இருக்கு. அது அவங்க ஜோக்கா செய்திருந்தாலும் உண்மையிலேயே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா இருக்கு. கோயில் நடக்கக்கூடிய விஷயம் 2-3 டாபிக்ஸ் எடுத்து வச்சுக்கொண்டு இப்படி எல்லாம் கேள்வி கேட்காம விட்டுதான் நாங்க இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம்ன்றது மற்றதுக்கு எதிர்பார்க்க கூடாது. சும்மா யோசிச்சு பாருங்க. அன்னதானம் ஒரு கோயில் தர்மகத்தா தண்ட கோயில்ல அன்னதானம் எப்படி போடணும் முடிவெடுக்கிறது இந்த சமுதாயம் கேள்வி கேட்குமெண்டா இது நீங்கள் என்னுடைய தலைவிதிய முடிவெடுக்கிற ஒரு முடிவு சரிதானே. நான் நாளைக்கு உங்களுக்கு பின்னுக்கு வரணும் தேவையும் உங்களுக்கு மக்கள் நான்ன்றது மக்கள் வந்து அந்த ஒவ்வொரு மக்களும் சட்டப்பட்டு சொல்றதை கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. சந்தேகத்தை கேட்டு கிளியர் பண்ணிட்டா முடிஞ்சு போகுது. அவ்வளவு கிளியர் பண்ணா என்ன நடக்கும்? நாங்கள் 4 பேருக்கு சொல்லலாம். கண்டிப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறவனுக்கு வழங்குமே. சரி அவன் சொல்றது சரிதான், நீங்க கேட்கறது நியாயம், நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் சரியானதுன்னு பட்டா அவன் உங்களுக்கு பின்னால வரப்போறாங்க. நீங்க அதை பத்தி முதலாவது பொது வேட்பாளரான முதலாவதுக்கும் 2வதுக்குமே நாங்கள் கிட்டத்தட்ட ஓகே நாங்கள் முதலாவதுல பிள்ளையா காய்ச்சிட்டோம் ஃபீல் பண்ணி காய்ச்சினாங்க. 2வதுல அதாவது பொது கட்டமைப்பு தேசிய கட்டமைப்பு தொடர்பான இதை மூவ் பண்ணி கொண்டு போயினோம். அதிலே ஒரு அங்கமா தான் இந்த பொது வேட்பாளர்ன்றது கொண்டு போயினோம் எல்லாம். அது இந்த ஏப்ரல் 30 கூட்டத்துக்கு பிறகான மே 4ஆம் தேதி கூட்டத்தின் അതിന്റെ ஃபாலோ அப் பண்ணி வச்சுக்கொண்டு நாங்கள் அப்படி இருக்கோம். அப்படி ஒன்றும் இல்லையா. 2வது அவருடைய கட்டுரை முழுவதும் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல பொதுமைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. சரிதானே. யாருக்கு பேசினமோ அல்லது நீங்க யார குறித்து பேசுறீங்களோ அதை குறிப்பிட்டே பேசலாம். இன்னார் இப்படி சொல்லி இருக்கிறார், அப்படி சொல்றது தவறு, அது நாங்கள் அந்த நோக்கத்தோட செயற்படையில அப்படின்னு நேரடியாக விளக்கம் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் ஒரு உங்களை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கணும், அந்த விமர்சனத்துக்காக பதில சொல்லலாம். அதுவுமே எல்லாரும் சொல்ற விமர்சனத்துக்கு எல்லாம் பதில் வைக்கலாதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா எல்லாரும் வைக்கிற விமர்சனங்களும் நீங்க சமரைஸ் பண்ணினீங்கன்னா ஒரு 4 பேற்ற விமர்சனத்தை அப்படித்தான் இருக்கும். அந்த கருத்தா தான் 4 கருத்தா தான் இருக்கும். நீங்க அதுல ஒருத்தர் அந்த டொபிக்ல முதன்மையா பேசி இருக்கக்கூடிய ஒருத்தர் எடுத்தா அதுக்கு பதில் சொல்லிட்டீங்களா அதை பேசின எல்லாருக்குமான பதிலா மாறிடும். அதையும் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் பொதுமையா இதுல எல்லாரும் இல்ல பாதிக்கும். யூடியூபர்ஸ் சொன்னா எல்லா யூடியூபர்ஸுக்கும் கேள்வி நீங்க அந்நியப்படுத்துறதுதான் நடக்குதுன்னு சொல்லுங்க. எல்லாரையும் இப்படி இப்படி சொல்லி நீங்க அந்நியப்படுத்து. இதுல இப்ப நீங்க சொல்லி கொண்டு கேட்கல எனக்கு ஒரு நிறைவு வருது அப்படின்னு சொன்னா சில விளைவு எங்களை பற்றி காய்ச்சி இருக்க இல்ல நிச்சயம் பார்த்தே இருப்பாரு தெரியாது. சரிதானே. அப்ப இப்ப நாங்கள் இதுக்கு என்ன சொல்றோம் சொன்னா இதுல பொதுமைப்படுத்தி கிடக்கிறதோ அதனாலதான் சொல்றோம். நாங்களும் மாறோம் பொதுமைப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இருக்குது. யூடியூபர் சரி அப்ப நீங்க ஒற்றுமை என்று பேசிக்கொண்டு நீங்கள் என்ன செய்யறீங்கள் என்றதையே நீங்க மீளாய்வு செய்ய வேண்டியதா இருக்கு. சதி கோட்பாடுகளை அடுத்தவன் சொல்றான் என்றதல்ல, முதல்ல நீங்களே நிறுத்தணும். இந்த சமூகத்துல நீங்களே அந்த சதி கோட்பாடுகளை நிறுத்தணும். அதுக்கு முதல்ல வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறது. அது மாதிரி கேள்வி என்ன வந்தா அது நேர்மையா எதிர்கொண்டு பதில் சொல்லுங்க. அது நீங்களாகத்தான் இந்த இடத்துல முன் வந்திருக்கிறீங்களா. 1000 கேள்வி வரத்தான் செய்யும். அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறது தான் சரியானது. இல்ல அதுல சலிப்பு தட்ட போகுது அல்லது உங்களால முடியாது நினைச்சீங்கன்னா இந்த பணியை நீங்க அப்படி செய்து முடிக்கவே முடியாது. கஷ்டமா சரியா சாத்தியம். இது இன்றைக்கு நாங்க கேட்கிற இந்த கேள்விகளோட நிக்க போறது இல்ல. இல்ல இதுல பெரிய பணியை எடுத்திருக்கு. கண்டிப்பா இதுல நான் சும்மா உதாரணத்தோட இதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு கொக்கோ கோலா கம்பெனிக்காரன்ட்ட போய் வெளிப்படைத்தன்மை இந்த ஃபார்முலாவை தான் பப்ளிக்ல போடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்களோட முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்குறாக்கள் அது சேத்தானே வேணும். நாங்கள் என்ன போட்டு கொடுக்குறோம்ன்றது கண்டிப்பா சொல்லணும். இதுதான் உண்மையான வித்தியாசம். இவர்கள் வந்து அதை நீங்கள் கொக்கோ கோலா கம்பெனி காட்ட மட்டும் கேட்க மாட்டீங்களா, எங்கள்கிட்ட வந்து கேட்பீங்களோ சொல்ல. இப்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்ல முடியாது, கொடுக்குறத குடிச்சிட்டு போன்னு சொல்லி சொல்லிட்டு விடையிலாது. இது முள்ளிவாய்க்கால் கஞ்சி எங்கள் எல்லாருக்குமான விஷயம். அது அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற அந்த விஷயத்துல எல்லாருக்கும், அதாவது தமிழ் மக்கள் எல்லாருக்குமே, அது தமிழ் மக்கள் எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது, உரிமை இருக்குது, ஓனர்ஷிப் இருக்குது.
அப்ப நீங்கள் அதை வச்சுக்கொண்டு அதுல நீங்கள் உங்களோட டிசிஷன்ஸ் மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் கிடையாது, ஒன்றும் இல்லை. மற்றது அதில் நீங்கள் அதை ஒழிக்கவும் முடியாது. நீங்கள் அந்த கஞ்சி முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று நேம் பண்ணி ஊத்துறீங்கள் என்றால் அதுல ஒன்று அதுக்கு என்ன எழுப்பக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் அளிக்கிற பொறுமையை கொண்டு பதில் சொல்லணும். என்ன நீங்களே அடுத்த தலைமுறைக்கு கடத்தல்ன்றது தான் நோக்கமா வச்சிருக்கோம் போது ஆயிரங்கள் கேட்பாங்க. இல்ல அதை நாங்கள் முதலும் காய்ச்சிருக்கோம் நினைக்கிறோம். அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியில கூட நாங்கள் அதுக்குள்ள வெனிலா போட்டு காஜு பிளாம்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்க முடியாது. அப்ப நீங்கள் அதுல இல்ல அது நல்லா இருக்கும், அது பார்க்க ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். உப்பு போட்டா கூட என்ன உப்பு போட்ட நீங்க ஒன்று பொறுமையா சொல்றேன். இல்ல தம்பியா எல்லாரும் அப்படி குடிக்கலாதானே போடாத என்று கட்டாயம் ஏன் என்ன உப்பு போட்டீங்கன்னு கேள்வி கேட்டா அது ரெண்டு பேரும் எனக்கு பார்த்து இப்படி ஒரு கேள்வி இவர் சுமந்து 2 அதை விட்டுட்டு சிம்பிளா என்ன செய்யணும், எல்லாரும் குடிக்க மாட்டாங்கல்ல, சரி நாங்கள் அதை அடையாளமா தானே வச்சிருக்கிறோம், நாங்கள் உப்பு போட்டு கொடுக்குறோம் விளங்கப்படுத்தணும். நீங்கள் அதை கன்வின்ஸ் பண்ணி தானே ஆகணும் ஒரு விஷயத்துல. இப்ப நீங்க எடுத்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. தேசிய கட்டுமானம்ன்றதும் தேச கட்டுமானம்ன்றதும் ஒரு பெரிய விஷயம். அதை ஒன்றும் ஈஸியா நடத்திட்டு போக முடியாதுண்டா. இதுக்கு முதல்ல அரசியல்வாதிகளை செய்து முடிச்சிருக்கணும், அவர்களாலே முடியாத காரியம். அப்ப நீங்க எடுத்திருக்கிறது பெரிய விஷயம். அது மக்களுக்கு நம்பிக்கை வரத்தக்கதாக மிக தெளிவாக நடக்க வேணும். நாங்கள் உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு விஷயத்த முக்கியமா சொன்னாங்க. 3 பெரிய மக்கள் போராட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா செய்தார்கள், எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். அப்ப நாங்கள் எங்களுக்கு அது தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு பெருசா இருக்க முடியாது, கேள்வியும் அதிகமா இருக்கு. அதுல ஒரு உரிய முறையில பதில் சொல்லிட்டு சொன்னா அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இல்ல நான் மினிமம் சொல்ல கூட பரவாயில்ல. ஏற்கனவே நீங்கள் ஒரு அரைக்க விட்டுருக்கிறீங்க அல்லது ஒரு செவியை கொடுத்துருக்கிறீங்கள், நேர்காணலை கொடுத்துருக்கிறீங்கள்னா அந்த நேர்காணலை தொடர்ச்சியாக வரக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சரி என்னென்ன கேள்விகள் எல்லாம் தொடர்ச்சியாக எழுப்பப்படுது அதுக்கான இந்த பதில்கள் நீங்கள் ஒரு பதிலை கொடுத்துட்டீங்கன்னாலும் முடிஞ்சு போச்சு. அதை விட்டு போட்டு அவன் யாருக்காக கேட்கிறான், ஏன் கேட்கிறான், எவனா இருக்கட்டும், யாருக்காக வேணுமென்றாலும் கேட்கட்டும், எந்த பின்னணியில இருந்து வேணுமென்றாலும் கேட்கட்டும், அல்லது யாரோ ஒருத்தரை குழப்புறதுக்காக கூட வந்து கேட்கட்டும். ஆனால் பொறுமையா நீங்க அதை கையாள வேண்டிய தேவை இருக்கு. அப்படி குழப்புறதுக்கு தயாரா வந்து கேட்கிறவனையும் உங்களுக்கு பக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கான தேவை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப வெள்ளம் பட்டி இல்ல, நீ வேண்டாம், நீ போ, நீ அவற்றையால் இங்க வராத என்று சொல்லிட்டீங்களா அப்புறம் என்ன தமிழ் தேசியம்? மற்ற சிலதுகள் என்ன தேச கட்டுமானம், சிலதுகள் நியாயமற்ற கேள்விகள் இருக்கும். அதே நீங்கள் ஏப்ரல் 30ஆம் தேதி வச்ச நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படியே கேட்டால் அதை இக்னோர் பண்ணி தர்க்கமே பேசினாலும் கூட பொறுமையாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏனென்றா அந்த குதர்க்கவாதியை நீங்கள் உங்கள் தரப்புக்கு இழுக்க வேண்டிய தேவை இருக்கும். நீ குதர்க்கம் பேசுற, நீ அவருக்காக தான் குதர்க்கம் பேசுற, அதனால நீ வேண்டாம்னு சொல்லி நிராகரிக்க முடியாது. அப்படி நிராகரிச்சிட்டீங்கன்னா நீங்க பேசுற கன்செப்டே அந்த கருவே குழைச்சு போயிடும். தேச கட்டுமானமும் தேசிய கட்டுமானமும் தமிழ் தேசியம் என்றது சரியா பிள்ளையான்றதெல்லாம் விடுங்களா. சரி, இந்த வடக்கு கிழக்குக்குள்ள நீங்க ஒரு தமிழ் தேசியத்தை பேசுறீங்க, அதை கட்டுமானம் செய்ய போறீங்க என்றால் அந்த தேசிய கட்டுமானத்தை எல்லாரையும் உள்ளடக்கி தான் செய்ய முடியும். நீ அவற்றையால், நீ இவற்றையால், நீ அவனா வரையில விளக்க கூடாது. சிலர் வந்து இந்த கொள்கைக்கு முரணாகவே இருப்பார். சரிதான், அவர்களை இழுத்து பிடிக்கிறத விட ஓகே உங்கள்ட்ட 2 கேள்வி கேட்கணும், இல்லாட்டா தொடர்பாக ஒரு சந்தேகத்தை முன்வைக்கணும், தம்பி தான் அப்போ முடிஞ்சு போச்சு. நீங்க அதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தெரியும் அவர் விதண்டாவாதத்துக்கு பேசுறாரு அல்ல குதர்க்கம் பேசுறாரு, குழப்பத்துக்காக பேசுறாருன்னு ஒரு கட்டத்தில் அவர்களை வழங்கி கொள்ளுவீங்க. ஆனா நீங்க பதிலே சொல்ல மாட்டேன், நீங்கள் கூட பரவாயில்ல, அது என்ன நீ கேள்வி கேட்க கூடாது, பதில் சொல்லி சொல்ல மாட்டேன் என்று சொல்றதும் இதுவும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உங்கள் மீது சந்தேகங்களை ஏன் இவர் பதில் சொல்ல மாட்டேன்ற கேட்டா அவங்க கேட்கறது சரிதானே, இப்படிதான் படும். அதுக்கு பின்னால சதி கோட்பாட்டை கொண்டு வருவதும் ஆரோ ஒருத்தருக்காக தான் எல்லாரும் வேலை செய்யணும்ன்றதும் ஆரோ ஒருத்தர் அப்ப நீங்களும் ஆரோ ஒருத்தருக்காக தான் நாங்கள் பேசுறத நீங்கள் ஆரோ ஒருத்தருக்காக வேலை செய்யறதுன்னா நீங்களும் ஆரோ ஒருத்தருக்காக தான் வேலை செய்யறீங்கன்னு திருப்பி நாங்கள் சொல்றதுல என்ன குறை இருக்கும்? நாங்கள் இதுவரைக்கும் அப்படி சொல்ல அதையே ஒத்துக்கொள்ளினோம். இப்ப செல்வினுடைய இன்டர்வியூ ஒன்றில் அவர் சொல்றார், இதுக்கு முன்னுக்கு இருந்தவர்கள் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இது எடுக்கணும். சரி, நீங்க இப்ப பொருட்படுத்த சரி, நீங்க பொருட்படுத்ததுக்கு பிறகு சில விஷயங்கள் பற்றி கேள்விகளும் சந்தேகங்களும் எழுதுது, அதுக்கு நீங்க பொறுமையா பதிலளிக்கத்தான் வேணும்.
என்ன நடக்குதுன்னு நீங்க மக்களுக்கு வெளிப்படையா சொல்லத்தான் வேணும். இங்கே ஒருத்தராலையும் உங்களுக்கு எந்த எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸும் தரப்படையில இதை செய்யுங்க. நீங்கள் மக்கள் சார்பில் தான் இது எல்லாத்தையும் நாங்கள் செய்யறதுக்கு முன்படுறோம்ன்றீங்களா? இந்த எல்லா மக்களுக்கும் உங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸும் இருக்குது. அந்த எல்லா மக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து திரும்ப திரும்ப கேட்டாலும் நீங்க திரும்ப திரும்ப பதில் சொல்ல இதுமே கேள்விகளா கூட இல்லை, உண்மையா சந்தேகங்களா தான் கிளாரிபிகேஷனுக்கு தான் இந்த அவர் எங்களை குறிப்பிட்டு பேசினாரு எடுத்துக்கொள்ளல தானே. வேற யாராவது அப்படி கேள்வி என்னது எல்லா இடங்கள்லயும் வாட்ஸ்அப் குழுக்கள்ல ஃபேஸ்புக்கில் அப்படி இப்படி எல்லாம் போதாங்க ஒவ்வொருத்தரும். அதெல்லாம் எப்படி என்ன நேர்மையாக உங்களை நோக்கி முன்வைக்கிற வாதங்களும் இல்லை. சிலருக்கு சில மாதிரி இப்போ ஒரு விவாதம் போய்கொண்டிருக்க ஒருத்தர் தேவையில்லாமல் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் கேள்வியும் தேவையில்லாம வருது. நீங்க குத்தல் கதை காய்ச்சிங்கன்னா அது பதில் வாரதும் குத்தலா தான் பதில் வரணுன்றது எல்லாமே அதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ண முடியும். ஆனா ஒரு சாராம்சத்துல இன்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது என்று வந்தா அந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்க அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த குத்தல் கதைகளுக்கு இப்படி பொதுமைப்படுத்தி கொண்டு பதில் சொல்ல போனீங்களா இருந்தா நீங்க இன்னும் ஆட்களை திரட்டுறதுக்கு பதில் எதிரிகளை சம்பாதிச்சு இன்னும் தேசியத்திலிருந்து அந்நியப்படுத்தி நீங்கள் திரும்ப திரும்ப இன்னொரு எல்லாம் சிதறி போய் கிடக்குது. அரசியல் கட்சிகள் சிதறித்து மக்கள் சிதறினும் சாதியா சமயமா எல்லா இடத்துலையும் சிதறி போய் கிடக்குது. சனம் இதை ஒற்றுமைப்படுத்தணும். நீங்க ஜாதி கோட்பாட்டின் மூலம் மிச்சம் இருக்கிற இப்படி பிரிஞ்சு கிடக்கிற இடத்தை இன்னும் ஜாதி கோட்பாட்டு மூலம் பிரிச்சு போட்டு அப்புறம் ஒற்றுமைப்படுத்துறதுன்னா தேச கட்டுமானத்தை எடுக்கிறோம்னா அப்படி இருக்கு. அப்போ முதல்ல உங்களுக்கு அந்த பொறுமையும் அந்த தலைமைத்துவ பண்பும் இருக்க வேண்டும். சரி, நாங்கள் இதில் இப்படி இந்த பொது கட்டுமானம் அல்லது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான முன்னகர்வு இனி வரும் காலங்களில் ஆரோக்கியமானதாகவும் நமது மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்கிற வகையில் இந்த பொது கட்டமைப்புன்றது தேசியம் தொடர்பான உரிய முறையான கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பாக வளரணும் என்று சொல்லி தேசிய கட்டுமானம் எங்களுக்கு தேவை, தேச கட்டுமானம் தேவை. சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கு எதிராக நாங்கள் எங்களை இங்கே தக்க வைக்கிறதுக்கு ஒரு தமிழ் தேசியவாதம் தமிழ் தேசிய கட்டுமானம் அவசியம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது ஒரு குறுகிய அரசியல் கட்சிகள் நலன் சார்ந்தோ அல்லது அரசியல் தேர்தல் நலன் சார்ந்ததாக மட்டுமே இருக்கக்கூடாது என்றதெல்லாம் நாங்கள் அக்கறைப்படுறோம். நீங்கள் அந்த எடுத்துக்கொண்ட அந்த பணி பெரிய பணி, அந்த பணியை செய்கிறதுக்கான நேர்மையான திறனும் வெளிப்படைத்தன்மையும் உங்கள்கிட்ட அவசியம். அதே நேரத்தில் அதுக்காக பொறுமையும் கன்வீன்சிங் பண்பும், அதாவது மக்களை உங்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய பண்பையும் நீங்கள் வளர்த்து கொள்வது முக்கியம். வேண்டாம், அது அப்படி இல்லாமல் அது நடக்க முடியாது. கோபம் இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை, என்ன எல்லாரும் எல்லாம் ஒரே மாதிரி கதைக்க போகிறது இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கதைப்பினம், அது கோவப்படுத்தலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் எடுத்துக்கொண்ட பணிக்காக நீங்கள் நேர்மையாக உழைக்க வேண்டி இருக்குது. அதுக்காக நீங்கள் உங்களுடைய கோபங்களையும் இதுகளையும் ஒரு பக்கத்தில் வச்சு போட்டு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு இருக்குதுன்றதை நீங்கள் உணரும். அப்படி உணரலைன்னா இந்த பணிகளில் வெற்றி என்றது பழைய மாதிரியே தான் இருக்கு. அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுறோம். இது இப்படித்தான் வந்தது, இப்படித்தான் நடந்திருக்குது, இதே பிழைகள் தவறுகள் திரும்ப நிகழ்ந்துடாம இந்த விஷயம் ஒப்புற வேணும் என்ற விருப்பத்தில் தான் நாங்கள் எவ்வளோ காய்ச்சிக்கிறோம். தற்செயலா இந்த விஷயங்கள்ல நாங்கள், அதாவது எங்களுடைய முன்னைய எபிசோட்டுல நாங்கள் காய்ச்ச விஷயங்கள் இல்லாமல், அதாவது அவர்கள் அதை குறிப்பிடாமல் இந்த கட்டுரைகள் வரையப்பட்டிருந்தால் கூட இப்ப இது சம்பந்தமாக வேறு யாரோ ஒரு ஆளை விழிச்சு தான் யாரோ ஒரு ஆளை விழிச்சது இருந்தால் அவர்கள் சார்பாக நாங்கள் இந்த கோபங்களையும் இந்த எங்களுடைய கோரிக்கைகளையும் முன் வச்சு இந்த நாட்டு நடப்பு இந்த அரட்டை நிகழ்ச்சியின் இன்றைய அங்கத்தினை நிறைவு செய்து கொள்கிறோம். வாசகர்களுக்கு நன்றி, வணக்கம்.